ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போடுறோம் தெளிவாக. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 25 கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது பார்த்தீங்கன்னா அலகு 7, அதாவது யூனிட் 7 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்பட போகிறது. ஏன்னா இப்போ யூனிட் 7 எடுத்திங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் திருக்குறள் பார்த்தீங்கன்னா 20 திருக்குறள் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு முக்கியமாக இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ படித்தா போதுமா, தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும் அண்ட் இலக்கியம் இது மட்டும் படித்தா போதுமா அப்படி தான். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க கேள்வி. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் இல்லை, ஐசிறுங்காப்பியங்கள் இல்லை, எட்டுத்தொகை இல்லை, 10 பாட்டு இல்லை, புறநானூறு, அகநானூறு எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியார் இல்லை, பாரதிதாசன் இல்லை, நிறைய பேர் இல்லை. அதெல்லாம் இப்போ படிக்கணுமா இல்லை ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்டாக இருக்குது. சிலப்பதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. அதுக்கான ஒரு தெளிவான பதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது. அதாவது நம்ம டவுட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி சொன்னதில் அவங்க சொன்ன ஆடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிட் 7 என்னென்ன படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சார். ஆமா சார். அதுல பாத்தீங்கன்னா அலகு 7ல எட்டு தொகை, 10 பாட்டு, பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பற்றி படிக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிடல. அதனால நாங்க வந்து குறிப்பிடாததை எல்லாம் படிக்க கூடாதா, குறிப்பிட்டதை மட்டும்தான் நாங்க படிக்க வேண்டுமா? அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா, அதுல சொல்றீங்களா? ஆமா ஆமா சார், அதுலயே தான். சொல்லுங்க சார். இப்போ எட்டு தொகை, 10 பாட்டு இதெல்லாம் வந்து இல்ல, அதனால நாங்க அதெல்லாம் படிக்க கூடாதா, தவிர்த்துணுமா, இருக்க தெரிஞ்சு தான் படிக்கணுமா? சரி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சார். என்ன சொல்லிருக்கோ அது வரையும் ஃபாலோ போதும் சார். சார் அப்போ உறுதியா நாங்க நம்பலாம் இல்ல சார்? ஆனா என்ன தெளிவா கொடுத்துருக்கு சார். அதான் சார், அழகு 7ல இது வரையும் நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்கு. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ், அதாவது பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு நீங்க அது வரையும் படிச்சாலுமே இல்ல சார். அதான் அந்த கொடுத்திருக்க டாபிக் 10ஆம் வகுப்பு அடிப்படை அப்படின்னு கொடுத்திருக்கீங்க, அதான். அவ்வளவுதான் சார், அதுல இருக்குதுதான் சார். தெளிவா தெளிவா இருக்கு. அத மத்த படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா. ஓகே ஓகே சார். ஓகே. ஆனா இது பெரிய குழப்பமா இருக்கு. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகு 7ல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும், அடிஷ்னலாக வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. அதாவது அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் மட்டும் 10ஆவது வகுப்பு வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சைட்லேருந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 10ஆவது மட்டும் படித்தா போதாது, 11, 12 கண்டிப்பாக படித்தாகணும். அது மட்டும் இல்லாமல் 11லேருந்து அட்வான்ஸ் புக்கும் படிக்கணும், 12ஆவதுல இருக்க அட்வான்ஸ் புக்கும் பார்த்தீங்கன்னா படித்தே ஆகணும். அதுவும் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது கொடுத்துருக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க இது கொடுத்துருக்காங்க. அதாவது அலகு 7ல் பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு 15 கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உதவும், இது கொடுத்தது இந்த 15 மார்க் உதவும். அப்படியே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போனீங்கன்னா நான் ஷோ பண்ணி காமிக்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6 போனீங்கன்னா இது மார்க் பண்ணி சொல்லுவேன். சங்க காலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்னு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இலக்கியம்னா என்ன முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே கொடுத்துருக்க அழகு 6லேருந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன வாட்டி சிலபஸில் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவது யூனிட்டில் இருந்தது ஜென்ரல் ஸ்டடீஸில். இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆவது யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அவங்க 20 கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. போன வாட்டி அதிகபட்சமாக யூனிட் 8லேருந்து கிட்டத்தட்ட 8 to 10 கேள்வி 11 கேள்வி தான் வரும். ஏன்னா இந்த வாட்டி 20 கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா உங்களுக்கு நல்லா தெரியணும் 20 கேள்வினா இந்த சங்க காலம் முதல் இக்கால வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்னா என்னென்ன மொழி தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன்.
இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம். அதாவது போன வருஷம் சிலபஸ் எடுத்தீங்கன்னா இலக்கியம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கியம் தான். அதாவது கம்பராமாயணம் கேட்ப வாய்ப்பு இருக்குது, ராவண காவியம் கேட்க வாய்ப்பு இருக்குது, புறநானூறு அகநானூறு நற்றிணை குறுந்தொகை அதை பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 10 பாட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, சிலப்பதிகாரம் மணிமேகலை கேட்க வாய்ப்பு இருக்குது, இந்த பெரிய புராணம் நாலாஜீவர் பிரபந்தம் தேவவாணி சீரா புராணம் இதில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யூனிட் 6லேருந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்வி கேட்க போகிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே கேட்பாங்க தான் சிலப்பதிகாரம் பற்றி கேட்பாங்க. ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் சிலப்பதிகாரம் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. பாரதிதாசன் பாரதியார் சபதம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 கேள்வி கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டாப்பிக்லேருந்து மொத்தமாக 20 கேள்வி கேட்க போகிறாங்க. அதுலேருந்து 10 கேள்வி வந்து கேட்க நிறையவே அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டீகோட் பண்ணி வச்சுருக்கோம். சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ். அதான் பார்த்தீங்கன்னா 3 பாட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். செகண்ட் பார்ட் எடுத்திங்கன்னா இலக்கணம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். தேர்ட் பார்ட் எடுத்திங்கன்னா தமிழறிஞர்கள் தொண்டு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அதுலேருந்து ஒரு 35 30 இதுலேருந்து 35 100 சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் காமனாக 30 கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதில் ஒரு 35 கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதில் 36 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக 100 வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுவே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நியூ சிலபஸ் எடுத்திங்கன்னா பார்ட் 2 இலக்கணம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட் 2 இலக்கணத்தை பிரித்து 6 பாட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த புது சிலபஸில் பார்த்தீங்கன்னா 6 பாட்டு, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 2 சொல்லிட்டு அதெல்லாமே பார்ட் 2 ஆக்கி 85 கேள்வி கேட்டுருவாங்க அதுலேருந்து மட்டும். அதாவது இலக்கணம் நீங்கள் ஒரு டாப்பிக்கில் போட்டு படிச்சிங்க பார்த்தா இலக்கணம் அந்த ஒரு டாப்பிக்கை பிரித்து நாங்கள் 6 பாட்டாக கொடுத்து அதுலேருந்து 85 கேள்வி கேட்டுருவோம் அப்படி தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா போன வாட்டி இருக்க பாட் தமிழ் தொண்டு இலக்கியம் இருக்கிற 2 பாட்டிலேருந்து வெறும் 15 கேள்வி தான் கேட்கப்படும் சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பார்ட் 7 மட்டும் படிச்சிங்கன்னா வெறும் 15 மார்க் தான் எடுக்க முடியும். பட் இருக்கிற நம்ம இலக்கணம் சொல்லிட்டு போன சிலபஸில் ஒரு பாட்டை மட்டும் படித்தா போதும் 85 மார்க்கை ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற 6 பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு சொல்கிறோம். நீங்கள் வாங்கி பை பண்ணி படிங்க. ரொம்ப சுலபமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தா இருக்க போது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸை வந்து டீகோட் பண்ணலாம். நான் காமிக்கிறேன். இப்போ சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நமக்கு தெரியும் நல்லாவே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் புதுசாக சேர்க்கப்பட்டது சேர்த்து எழுதுக. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே பிரித்து எழுதுங்க மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ சேர்த்து எழுதுன்னு கேட்டாங்க. இலக்கணத்துலேருந்து 25 மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போன பாட்டில் இலக்கணம் என்பது 30 கேள்வி கேட்பாங்க. இந்த வாட்டி இலக்கணம் தனியாக கொடுத்துட்டு 25 கேட்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சந்திப்பிழை நீக்குக. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து லகர நகர அப்புறம் அப்படி சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க. வெறும் அந்த இப்போ லகர அந்த லா இருக்குது பார்த்தீங்களா 3 விதமான பேர் கொடுத்துட்டு அதுக்கு சம்மந்தமாக இருக்குது என்ன பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லாவில் ஒரு லா யூஸ் பண்ணுவாங்க, இந்த லா யூஸ் பண்ணுவாங்க, அந்த லா யூஸ் பண்ணி கேட்பாங்க. அவள் தான் வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் என்ன எழுத்து, அப்புறம் சுட்டு எழுத்து, அப்புறம் எழுத்துக்கள் பற்றி ஒரு சில இது இருக்குது. நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். அஃபிஷியலாக வீடியோ போடுறேன். தமிழுக்கு 100க்கு 100 அடிக்கணும்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற நம்மக்கிட்டே இருக்க பிடிஎஃப்லாம் வாங்கி படிங்க. ரொம்ப சுலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் 100 வச்சிடலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சிலபஸ் கம்மி. ஒன் வேர்ட் ஆன்சர் தான் இருக்க போகுது. நீங்கள் கூட்டு மனப்பாடம் அடிக்க தேவையில்ல. ஈஸியாக இதுக்கு இது சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்து போயிட்டா போதும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்க்காம எழுத சொல்ல போகிறது இல்லை. ஆர்வம் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுதான் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் இருந்தால் போதும். அச்சு விட்டு போயினதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதுக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டா போதும். ஏன்னா சூஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நம்ம ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். பை பண்ணிங்க. அதான் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போ எழுத்து சொல்லு அந்த 2 இலக்கணம் இருக்குது. எழுத்து சொல்லு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லு பார்த்தீங்கன்னா வேறு சொல்லு அறிதல் அது ரொம்ப ஈஸியான போனாட்டி கொடுத்தது தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுலேருந்து ஒரு வினை சொல்லு அதெல்லாம் எழுத்துப்பள்ளி அதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம ரெடி பண்ணுறோம். பிடிஎஃப் ரெடி பண்ணி சொல்கிறேன். அதே அழகு 2 போயின்னா சொல்லகராதி அதுலேருந்து ஒரு 15 கேள்வி. அதாவது எது சொல்லு ஓரெழுத்து ஒரு மொழி அந்த போல் தான் இருக்குது. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. அப்புறம் ஒரு பொருள் பண்பொழி, அப்புறம் இருபொருள் குறித்த சொற்கள், அப்புறம் எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு வர சொற்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. இந்த வாட்டி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் அதுலேருந்து ஒரு 10 கேட்க போகிறோம் 20 கேட்க போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கேட்பாங்க. ஏன்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த படித்த வியூ பொருளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தமிழ் அவங்களுக்கு அதிகமாக தெரியணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கணமாக பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாகவே. தேவையில்லாத நீங்கள் பாரதிதாசன் பற்றி எதுவும் மனம் போதில்லை அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க போல். அதே அடுத்த டாபிக் போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் படித்தாலே தெரியும். மார்க் பண்ணியதை மட்டும் தெளிவாக பண்ணிங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம மார்க் பண்ணியதை மட்டும் படித்தாலே போதும். பேச்சு வழக்கு தொடர்கின்ற பிழை திருத்தம் அப்படி சொல்லிட்டு
நேற்று மழை பெஞ்சது, நம்ம ஊருக்குள்ளே இருக்க பேசுகிற பாஷையை கொடுத்துட்டு நாங்கள் தூய தமிழ் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுவே அழகு 3 போயிட்டிங்கன்னா எழுதும் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களை அமைத்தல். அதாவது ஒரு ஒரு பேரா மாரி கொடுத்துட்டு அதை ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். தன்வினை, பிறவினை அதெல்லாம் பார்த்து தெரியும் நம்மளுக்கு. செய்வினை அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பக்காவாக ரெடி பண்ணி தராங்க. அது ஒன்றும் அவசியம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் மரபு தமிழ் திணை மரபு, அதாவது பார்த்தீங்கன்னா உயிர் திணை அக்திணை, அது உயிர் உள்ள திணை எது, அக்திணை அதாவது அக்திணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் பலர்பால், ஆண்பால் பெண்பால் பலவின்பால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் எது சொல்லிட்டு. ரொம்ப சுலபங்க, அதெல்லாம் ரொம்பவும் சுலபமாக அடிச்சிடலாம் அதெல்லாம். அப்புறம் ஒளி மரபு, நாய் கத்தியது நாய் கொடுத்தது எழுதும் பார்த்தீங்களா. அதான் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்போம் சொல்லியிருக்காங்க. தொகை மரபுன்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு 7 பாட்டு இருக்குது, 7 பிடிஎஃப் ரெடி பண்ண போகிறோம். 7 பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறோம். அதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக போதும், நீங்கள் அதிகமாக பாஸ் பண்ணிடலாம். புக்கை தேடி படிக்க தேவையில்லைங்க, ரொம்ப ரொம்ப படிக்க தேவையில்ல. கொஞ்சமாக படித்தாலே போதும், தமிழுக்கு பாஸ் ஆகிடலாம். அப்புறம் கலை சொற்கள்னால் நிறைய தெரியும் உங்களுக்கு. அந்த கலை சொற்கள் எப்பவுமே நம்மளுக்கு வருஷம் கேட்க போகிறது ஒரே கேள்வி. ஆனால் இந்த வாட்டி எனக்கு கலை சொற்கள் மட்டும் நாங்கள் 10 கேள்வி கேட்க போகிறோம் தெளிவாக சொல்லிட்டாங்க. கலை சொற்கள் நீங்கள் நிறைய படித்தாகணும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 கலை சொற்கள் படித்தா மட்டும் தான் நம்மளால் முடியும். கலை சொற்களுக்கு பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு. வேணா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதோட ப்ரைஸ் சொல்கிறேன். அதை பை பண்ணி படிச்சுங்க. கலை சொற்கள் அதாவது யூனிட் 4க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டோம், வேணா படிச்சுங்க. அதாவது பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது பார்த்திங்கன்னா அறிவியல், சயின்ஸை பற்றி, அப்புறம் கல்வியை பற்றி, மருத்துவம் மெடிசனை பற்றி, மேலாண்மை பற்றி, அப்புறம் சட்டம் லா பற்றி, புவியியல் பற்றி, தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான டாபிக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை மட்டும் படித்தாலே போதும். அண்ட் புக் பேக் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை மட்டும் படிங்க. ஏன்னா ஒரே பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்க போகுது. நம்ம புக்கிலேருந்து தெரிஞ்சே படிக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். புக் பேக்கில் இருக்கிற ஒரு புக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குங்க. 200 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பிடிஎஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா மட்டும்தான். நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் பழமொழி பொருள் அறிக. போன வாட்டி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? குண்டு தின்றல் குன்றமும் கரையும் சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தாங்க. அதான் அப்படி சொல்லிட்டு பழமொழி கொடுத்து அதுக்கு அர்த்தம் கேட்டிருந்தாங்க. அது போல் தான் இருக்கும். ரொம்ப சுலபமான ஒரு டாபிக் தான், அதெல்லாம் அச்சு விட்டுடலாம் நம்ம. அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, அதாவது ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள் இணைந்து தமிழ் மொழி கூறுக. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்கிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கலை சொற்கள் மாரி தான், பட் அதே தமிழ்லையும் கொடுப்பாங்க. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் சொல்லிட்டு தமிழ் எழுதி கொடுத்துருவாங்க, இங்கிலீஷில் கொடுக்க மாட்டாங்க. அப்படியும் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் யூனிட் 7 போயிடலாம். முக்கியமான இது 15 கேள்வி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் 15 கேள்வி கேட்பேன்னு சொல்லுவாங்க. நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்மந்தமானது. ஏன்னா இந்த வாட்டி ஒரு 10 அதிகாரம் அது பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா போனாட்டி 10 தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் 10 ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்து எழுதி வச்சுங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் அது எல்லாமே. அப்போ அறநூட்கள் போனாட்டி இருந்து தான் தெரியும் உங்களுக்கு. 4 அடியா 4 மணிக்கு பழமொழி 400 முதுமொழி காஞ்சி அதெல்லாம் பார்த்து ஈஸியாக ஆச்சுலாம் நம்ம. அப்புறம் அவைய பண்ண சொல்லிட்டு அது நம்ம தனியாக பெரிய வெடிமை கொடுத்துட்றோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில யாரை பற்றி தெரிஞ்சு உவேச சாமிநாதர், அப்புறம் மீனாட்சி சுந்தரம், அப்புறம் இளங்கூனார் அவரை பற்றிலாம் பார்த்திங்கன்னா படிக்கணும். அது மட்டும் தேவநாய பாவனர், அப்புறம் அகர முதலி சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக சொல்லியிருக்காங்க. பாவலை பெருஞ்சித்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஜி பொப்பி வீரமுனிவர் தமிழ் தொண்டு பற்றி படிக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. புக்கில் எங்கே இருக்குது அதுவும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம், பை பண்ணி படிச்சுங்க. ஏன்னா டைம் வந்து நிறையவே டைம் இருக்குது. அப் டு SLC ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா 11th 12th அவங்கள பற்றி இருக்குது, அதுவும் பற்றி படிச்சுக்கணும். அடிஷ்னலாக படிச்சுக்கிறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, தாராபாரதி சொல்லியிருக்காங்க, வேல் நாச்சியார், பட்டுவிட கல்யாணம் சுந்தரம் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பாரதிதாசன் சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அவங்கள பற்றி படிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள ஜென்ரல் ஸ்டடீஸை கேட்டு விட்ருவாங்க. ஏன்னா அதில் அவங்களும் பார்த்தீங்கன்னா இலக்கியம்லாம் எழுதியிருக்காங்க. அதை கேட்டு விட்டா நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டிப்போம். அதனால் படிக்க வேண்டியது அவசியம். அதை படிச்சிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணிட்டு வெறும் 100 கேள்வி தாங்க, அசால்ட்டாக அச்சு விட்டுலாங்க. 100 கேள்வி, அதுவும் 85 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு தான். டைமே கூட டப்பு அச்சு விட்டு போயின்னு வந்தோம்னா கொஞ்சம் பெருசாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. அதனால் கேள்விகள் பெருசாக இருக்க போது சின்னதாக கேட்டிங்கன்னா டப்பு அச்சு விட்டு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் உட்காந்துட்டு சொல்லிட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஏன்னா 85 மார்க்கு ரொம்ப சுலமாக அடிக்க போகிறவங்க. ஏன்னா படிக்காதவங்க கூட போய் அதை படித்தாங்க 85க்கு ஏன்னா ஒரு 80 60 எடுத்துருவாங்க, ஒரு 60 70 எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்க போது. அதனால் நிறைய படிக்கணும். கலை சொற்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கில் இருக்கிறது எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். புக்கில் இருக்கிறது 200 தான். அந்த 200 10 வரப்போகுது. நம்ம அதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதுக்கான பிடிஎஃப் ரெடியாக இருக்குது, வேணால் பை பண்ணி படிச்சுங்க. அப்படியே கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுங்க.
அப்படியே கொஞ்சம் இப்போ நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கிறேன், அப்புறம் பெரிய வீடியோ போட்டுறேன். ஜென்ரல் ஸ்டடியும் இதில் ட்விஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பொது அறிவு 5 கேள்வி. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களால் படிக்க முடியும்னா படிங்க, இல்லை 5 கேள்வி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் அதெல்லாம் சொல்லுவேன், சயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 6வது ஃபஸ்ட் டேர்ம் 3 டேர்மு, 7வது 3 டேர்மு, 8, 9, 10 சொல்லிட்டு 11, 12 சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் புக்கு இருக்குது. அவ்வளோதான் படிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வேணால் தேடி படிக்கலாம். அந்த மாதிரி நோய்களை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கே தெரியும். ஒன்றுக்கு தான் விட்டமின்ஸ் பற்றி படிச்சிருங்க. விட்டமின்ஸ் ஒரு டப்பா இருக்கும், அதை படிங்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மனித நோய்களை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது கெமிஸ்ட்ரி பக்கம் போயிட்டீங்கன்னா, வேதியியல் பக்கம் ஒரு அமிலங்கள் பற்றி படிக்கலாம், ஆனால் அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் சயின்ஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா, சில லா மட்டும் படித்தா போதும். ஃபோர்ஸு, அப்புறம் ஒரு சில ஃபோர்ஸு, அது போல் விசைகள், அழுத்தங்கள், ப்ரெஷரு, அதெல்லாம் மட்டும் படித்தாலே போதும். செலக்டிவாக படிங்க டாப்பிக்கை. ஏன்னா புக்காக உட்காந்து படிச்சிங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அது இல்லை நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணும்னா 8, 9 புக்கு எடுத்திங்கன்னா பாக்ஸ் கொஷின் மட்டும் படிங்க. அப்புறம் புக் பேக் படிங்க, முடிச்சு விட்டு போயின்னு இருந்தில்ல அறிவியலை. ஏன்னா 5 கேள்வி தான் இருக்குது. நம்ம உட்காந்து அது மாங்கன்னு போன வருஷம் மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஜியாகிரஃபி, அதாவது புவியியல், அதில் போய்ட்டுனா 5 கேள்வி தான் கேட்க சொல்லிட்டாங்க. அதுவும் நம்ம தீட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு அந்த 5க்கு ஒரு 3 அடிச்சிடலாம், அதேமாதிரி படித்தா போதும். ஏன்னா மீதியில் நம்ம டைட்டாக படிச்சிடணும். நான் சொல்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக படித்தா போதும். நம்ம டார்கெட் என்ன 150 வந்து நம்ம டார்கெட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புவியியல் எடுத்திங்கன்னா பருவமழை, மழை பொழிவு அதை படிங்க. அப்புறம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை சென்சஸ் பற்றி பார்த்தீங்களா, சென்சஸ் பற்றி படிச்சுங்க. ஆறுகள் பற்றி படிச்சுங்க, அந்த மலைகளை பற்றி படிச்சுங்க. அது வரைக்கும் படித்தாலே பார்த்தீங்கன்னா போதுமானது, நம்ம அச்சு விட்டுறலாம் புவியியல் பற்றி. அதே இந்திய வரலாறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பெருசாக சொல்லிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் போதும், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இதோட வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிங்க. பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி பிடிஎஃப் பை பண்ணிங்க. தேங்க்யூ.